அப்பாஸ் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. நாடாளுமன்றத்தில் யார் அத்துமீறுகிறதாக பார்க்கிறார்கள்? யாருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது? யார் வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக பார்க்கிறீங்க? ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா? எதிர்க்கட்சிகளினுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அவர்கள் அச்சப்பட்டு அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. ஜார்ஜ் சோரஸ் மீது ஏன் இவர்கள் இப்படி ஒரு 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 தாக்குதலை தொடுக்கிறார்கள்? அவர் வந்து ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவரை போலவும், அவர் ஏதோ ஒரு பயங்கரவாத குழுவை நடத்துகிறவர் போலவும் என்றெல்லாம் இவர்கள் வந்து சித்தரித்து அவங்களோட வந்து சோனியா காந்தி தொடர்பில் இருக்கிறாங்கன்னா வழக்கமான பொய்களை இவங்க வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க. அவர் ஓப்பன் சொசைட்டின்னு ஒரு 120 நாடுகளுக்கான ஒரு அறக்கட்டளையை நிறுவி உலகம் முழுக்க வந்து போராடி கொண்டிருக்கிற மனித உரிமை அமைப்புகளுக்கான ஒரு குரலாகவும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய வரலாறு. அப்ப அவர் வந்து என்னன்னா, கடந்த ஆண்டு ஜெர்மனியில வந்து முனிச் என்கிற நகரத்தில் பேசுகிற போது இந்தியாவில் ஜனநாயகம் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது, மத சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறை தாக்குதலின் வழியாக ஒரு பெரும்பான்மைவாதத்தை கட்டமைத்து மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பாஜக குறித்து ஒரு விமர்சனத்தை அவர் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார். அந்த வன்மம் தான் இவர்களுக்கு வந்து என்னன்னா, அவர் ஒரு பிரிவினைவாதி, அவர் வந்து ஒரு பெரிய வந்து சர்வதேச பயங்கரவாதி மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி அவங்களோட வந்து இவங்க வந்து சோனியா காந்தி வந்து அந்த அமைப்பில் தொடர்புடையவராக இருக்கிறாங்க என்று திசை திருப்புறாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, ஏப்பா செம்பு திருடுனான்னு கேட்டா நீ ஏன் அண்டா திருடுன, இது வந்து பதில் கிடையாது. நான் திருடுனா இல்லையா, செம்பு எடுத்தனா இல்லையா, இதுதான் கேள்வி. திசை திருப்புவதற்கான ஒரு விஷயத்தை தான் வந்து பாஜக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு சொல்வதற்கு பதில் இல்லை. அவங்க அதானியை வந்து பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேறு திசையில வந்து திருடனே வந்து தானே திருடன் 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 கத்திட்டு போற மாதிரி திசை திருப்புற வேலை செய்யறாங்க. அண்டா திருடாம இருக்கவும் பாத்துக்கணும், அண்டாவை பாதும் காத்திருக்கணும். அண்டா திருட்டு போயிருந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டு நம்ம மேல வராமையும் பாத்துக்க வேண்டியதும் நம்மளுடைய வேலை இல்லையா? அதை செஞ்சிருந்தா செம்பு திருடுனதை கேள்வி எழுப்பலாம்ல. எல்லா விசாரணை அமைப்புகளையுமே ஏற்கனவே வரம்பு மீறி பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக மாநில முதலமைச்சர்களை கைது செய்யறாங்க, மாநில அமைச்சர்களை கைது செய்யறாங்க. வந்து ஏற்கனவே ஹேமந்த் சோரன்ல இருந்து நமக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து பல முதலமைச்சர்களை வந்து அதிகாரத்தில் இருக்கும் போதே மக்களின் பிரதிநிதிகளையே இவங்க கைது செய்யறாங்க. அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாங்க. எல்லா அமைப்புகளையும் விசாரணை அமைப்புகளையும் வைத்திருக்கிறவங்க ஆனா அதானி மீது ஒரு தூசி கூட படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் கட்டி காத்தாலும் சர்வதேச அளவில் அவங்க அம்பலப்பட்டுட்டாங்க. அவங்க வந்து சூரிய ஒளி மின்சாரத்திலிருந்து பல்வேறு முறைகேடுகள் வந்து அமெரிக்க நீதிமன்றம் வரைக்கும் அது வழக்காக மாறினதற்கு பின்பு அது குறித்து கேள்வி எழுப்பப்படக்கூடாது என்பது எப்படி நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருக்க முடியும்? எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது, கார்கே பேசினா மைக் ஆஃப் பண்ணிடுவேங்கிறது எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும்? அப்ப பாஜகவுடைய கட்சி கூட்டம் நடக்கிற ஒரு அரங்கத்தை போல நாடாளுமன்றத்தை இவர்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்களால் எதிர்க்கட்சிகளினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான எந்த ஜனநாயக பண்புமே அவர்களிடத்தில் இல்லை. ஒருதலை பட்சமாக நாடாளுமன்றத்தை நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். நாடாளுமன்ற ஜனநாயக பண்பு ஒரு மாண்பை இருக்கிறார்கள். கடந்த பல கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டா நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சர்கள் ஆனவங்கெல்லாம் அங்கேயும் இருக்கிறாங்க. அப்ப நாடாளுமன்ற நடவடிக்கைகள் யாருக்கும் புதிதல்ல. அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது எப்படி வரும்? பதில் சொல்ல அவர்கள் தயங்குகிறார்கள்ங்கிறது எந்த புள்ளியில வரும்? அவை நடவடிக்கையில கேள்வியை முன்வைக்கும் பொழுது பதில் சொல்றதுங்கிறதும், பதில் கேள்வியை எழுப்பும் பொழுது அதற்கான காரணங்களை சொல்றது, விளக்கம் அளிக்க வேண்டியதும் வந்து அரசுடைய கடமைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பாஜகவிற்கு தெரியல. அதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை. பாஜக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இது மட்டும் அல்ல, அந்த ஜார்ஜ் சோரஸ்ங்கிறவர் காஷ்மீர் குறித்து ஏற்கனவே பேசி இருக்கிறாரு. அங்க எப்படி ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்பட்டது கடந்த இப்பதானே இந்த மீண்டும் மாநில தேர்தலை நடத்தினாங்க. 10 ஆண்டு காலமாக அங்கு தேர்தலே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. இதையெல்லாம் அவர் பேசி இருக்கிறாரு. அவர் வந்து ஈராக் போர் நடந்த போது அமெரிக்காவை கண்டித்திருக்கிறாரு. பல விஷயங்கள்ல அவர் மனித உரிமை சார்ந்த அமைப்புகளுக்கான குரலாக அவர் இருக்கிறாருங்கிறதுல அது சர்வதேச அளவிலே வந்து அம்பலப்பட்டு விட்டார்கள். அவங்க அதானியை எவ்வளவு பாதுகாத்தாலும், இந்திய அளவில் பாதுகாத்தாலும், சர்வதேச அரங்கத்திலே பாஜகவினுடைய தவறுகள் அமெரிக்க நீதிமன்றம் வரைக்கும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்த பின்பு இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து நீங்க விவாதிக்காத மூலமாக இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி. முன்னாடி மட்டும் கடந்த காலங்கள்லயும் அதானி மீது விமர்சனங்களை இப்படிதான் எதிர்க்கட்சிகள் வைத்தது. அவங்க வந்து அப்பையும் வந்து அதற்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அது தேர்தலையும்
பிரதமரே எதிர்க்கட்சிகள் தான் கண்டெய்னர் லாரியில் அவர்கிட்ட காசு வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வைக்கிறாரு. மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள்னா எதிர்க்கட்சிகளுடைய இந்த முழக்கம், எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம், எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு எப்போது அது எங்க வந்து அது விசாரணைக்கு உட்படுத்தப்படும், நீதி கிடைக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க தான் எல்லா அமைப்புகளையும் வாங்கிட்டாங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? அப்ப இதற்கான தீர்வுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப கண்டெய்னர்ல வந்து பணம் போயிருச்சுன்னு சொல்றவங்க ஏன் விசாரணை அமைப்புகளை வந்து ஏவ மறுக்கிறாங்க? எத்தனையோ பேர் மீது பொய் வழக்கு போடுறவங்க, வெறும் விசாரணை நிலையிலேயே வைத்திருக்கிறவங்க, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை பிரதமரே சொன்னாரு. அப்ப அவர் சொன்னது பொய்ங்கிறத அவர் ஒப்புக்கொள்கிறார் என்பதான அவங்களுடைய மௌனம் காட்டுகிறது. அவங்க ஏன் விசாரணை அமைப்பை ஏவல? அந்த குற்றச்சாட்டை அவர்கள் ஏன் நிரூபிக்க தவறுறாங்க? அப்ப குற்றச்சாட்டுங்கிறது என்னன்னா வதந்திகளை பரப்புவதை தான் இவர்கள் குற்றச்சாட்டு என்று சொல்லுகிறார்களே தவிர இது குற்றச்சாட்டுங்கிற அந்த தகுதியே பெறல. ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வெறும் வதந்தின்னு பார்க்க முடியுமா? அப்படி ஏன் நிரூபிக்க முடியல? ஒன்றை வந்து நிரூபிக்கணும்ல. நீங்க எதை சொன்னாலும் நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கலைன்னா நீங்க பொய் சொல்வதாகத்தான் அர்த்தம். நீங்க திடீர்னு வந்து போற போக்கில் எதையாவது ஒரு கதையை கட்டுக்கதையை நீங்க அவிழ்த்து விட்டுட்டு அதை பற்றி நீங்கள் பேசாம அடுத்த வதந்திக்கு போயிடுவாங்க. பாஜகவோட ஸ்டைல் என்னன்னா ஒரு பொய்யை சொல்லுவாங்க, அந்த பொய் அம்பலப்படுகிற போது அடுத்த பொய்யை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ச்சியான இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி மேல வைக்கிறாங்களே, பெகாசஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பெகாசஸ் போனதுக்கு அப்புறம் அப்ப அடுத்த செஷனுக்கு அடுத்த ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. ஆனா அந்த பிரச்சனை என்ன ஆச்சு? ஹிண்டன்பர்க் நாங்க அது இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்களே. அதான் இப்ப என்னன்னா கௌதம் அதானியை வந்து இந்திய அளவிலே நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட முடியவில்லை என்கிற போது உலக அரங்கத்திலே அவர் அம்பலப்பட்டு விட்டார் என்பதை பாஜகவால் எதிர்கொள்ள முடியவில்லை. எனவே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நாடாளுமன்றத்தை முடக்குவதன் வழியாக, கேள்விக்கு பதில் சொல்வதை மறுப்பதன் வழியாக, மைக் ஆஃப் பண்றதன் வழியாக, ஜனநாயகத்தை மறுப்பதன் வழியாக இவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அவர்களுக்கு மக்கள் மன்றத்திலே அவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். அவர்கள் தேர்தல் முறைகேடுகளின் வழியாக அல்லது வேறு சில தவறுகளின் வழியாக வந்து கட்சிகளை உடைப்பதன் வழியாக, சமூக பிளவுகளை உருவாக்குவதன் வழியாக, சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயர்ல சமூகங்களை மோத விடுவதன் வழியாக எப்படி மணிப்பூர்ல கலவரங்களை உற்பத்தி செய்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு மாநிலங்களையும், அதாவது உரையாடல் என்பது வேறு, உரையாற்றுவது என்பது வேறு. அவங்களுக்கு உரையாடல் என்பதே கிடையாது. அவங்க மாற்று கருத்துக்கு பதில் சொல்வதற்கான திராணியை பெற்றவர்கள் கிடையாது. அவங்க கருத்தை எல்லாரும் கேட்கணும். இப்ப கூட நம்மளோட பேசும்போது அந்த இவர் சொன்னாரு, அந்த தங்க வரதராஜா, நீங்க பேசும்போது குறுக்கிட்டுறாது என்னாரு. ஏன்னா அவ்வளவு பொய்கள் அவங்கள சொல்றாங்க, கட்டமைக்கிறாங்க. தொடர்ச்சியா பாஜகவின் பொய்கள் அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஃபேக் நியூஸ் பரப்புற வேலையை அவங்க செய்வாங்க சிறப்பா. அவர்கள் மக்கள் மன்றத்தில் சொல்லிட்டு போயிட முடியுமா? இவ்வளவு ஃபேக்ட் செக்கிங் ஆர்கனைசேஷன் இருக்குது இந்தியாவுல. அப்படி இருக்கும்போது பொதுவா நாம ஃபேக் நியூஸை பரப்புபவர்கள்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? ஒரு வதந்தி அம்பலப்படுகிற போது அடுத்த பொய்க்கு அவங்க போயிடுறாங்க. திரும்ப அந்த வதந்திக்கு வரும்போது அடுத்த பொய்க்கு போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் ஃபேக் நியூஸ்ங்கிறது ரொம்ப லேட்டா வந்து சேருது. ஒரு வதந்தி முடிகிற போது அடுத்த வதந்திக்கு போயிடுவாங்க. அதனால தொடர்ந்து வந்து இவங்க வந்து என்னன்னா ஒரு கோவிட் பரவல் மாதிரி தான் இதெல்லாம். இது வந்து தடுப்பதற்கு மருந்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஜனநாயகம் ஒன்றுதான், மக்களை வந்து விழிப்படைய வைப்பது ஒன்றுதான் இதற்கு தீர்வு. பேசலாம். நன்றி. அமீர், அது கார்ப்பரேட் அரசியலைத்தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அது வெளியிலே பெரும்பான்மைவாதத்தை பேசிக்கொண்டே இந்த நாட்டினுடைய பொது சொத்துக்களை விற்று கொண்டிருக்கிற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமான முதலாளிகளுக்கு அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள். அது மக்கள் மன்றத்திலே அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாடாளுமன்றங்களில் பதில் சொல்ல மறுக்கிறார்கள். முழுக்க முழுக்க பாஜக நாடாளுமன்றத்தையே மிக தவறாக வழிநடத்துகிறது, அத்துமீறுகிறது என்று நான் சொல்றேன். நன்றி.